அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ்ல ஞாயிற்றுக்கிழமை நடந்த கொள்ளை சம்பவம் அந்த நாடே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி சம்பவம், கொள்ளை சம்பவம் வந்து இத்தனை ஆண்டுகள் நடந்ததே இல்லை. இதுதான் பெரிய அளவு கொள்ளை சம்பவம். பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் அடிச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாடு போலீஸ் தகவல் வெளியிட்டிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில், பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல லூ அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 பேர் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு போகிற இடம் தான் அந்த அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தில் வந்து பழங்காலத்து நகைகள், அரசர்கள் நகைகள், மோனாலிசா படம், அது மட்டும் இல்லாமல் மாவீரன் நெப்போலியனோட படம், அந்த மாதிரி பல புகைப்படங்களும் சரி, பல அந்த காலத்து நகைகளும் சரி, எல்லாமே வச்சு பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க அந்த லூ அருங்காட்சியகத்தில். இதை வந்து நோட் பண்ண கொள்ளை கும்பல் வந்து இது எப்படியாவது ஆட்டையை போட்டுடணும், திருடிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் அடிச்சிருக்காங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபைனல் அருங்காட்சியகம் அப்படின்னாவே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப சட்டத்திட்டங்களும் கரெக்டாக இருக்கும். கொள்ளை அடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கொள்ளை சம்பவத்தை வந்து படத்துலலாம் பார்க்கலாம். அந்த மாதிரி கொள்ளை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பக்காவாக ஸ்கெட்ச் அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கொள்ளை சம்பவம். இந்த நாடே ஓரளவுக்கு திரும்பி பார்க்க அளவுக்கு ஆகிப்போச்சு. இத்தனை இது வரைக்கும் இந்த மாதிரி கொள்ளை சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்துச்சு இந்த ஒரே கொள்ளை சம்பவம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற இடம் தான் இந்த லூ அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் 175 வருஷம் பழமையான நகைகள், நீலக்கல் பதிச்ச நகைகள், தங்கம் வைரம் பதிச்ச நகைகள், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதை பாதுகாத்துட்டு வர்றாங்க, மக்கள் மத்தியில அருங்காட்சியகம் நடத்தி காமிச்சிட்டு வராங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி. இவங்க எப்படி இதை பண்றாங்க அப்படின்னா, இது வந்து முன்னாடி வந்து சுத்தி பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாங்கிற முன்னாடியே பிளான் பண்ணி வரைபடம் போட்டு புலானகரம் போட்டு எல்லாம் பக்கா பண்ணி செட் பண்ணி வச்சுட்டாங்க. பைக்கில் ஒரு 4 பேர் கொள்ளை கும்பல் வந்திருக்காங்க. இந்த 4 பேர் வந்தது வந்து அந்த லூ அருங்காட்சியத்துக்கு பின்னாடி நதிக்கரை ஒன்று இருக்கு, சைன் நதிக்கரை. அந்த நதிக்கரையில பால்கனி வெளியே இதை ஏணிப்படியை வச்சு ஏறி, அதுக்கப்புறம் அங்கேருந்து குதிச்சு இந்த சைலண்ட் பேட்டரியை வச்சு ஒரு மிஷின் கண்ணாடி கட் பண்றது, சவுண்ட் இல்லாமல் கண்ணாடி அழகா கட் பண்ணி உள்ளே இறங்கி உள்ளே இருந்த காவலர்கிட்ட மிரட்டி அங்கிருந்து ஒரு லாக்கரை திறந்து எல்லாம் பண்ணி திட்டிட்டு போயிட்டாங்க. திட்டிட்டு எப்படி போயிருக்காங்க, வந்த வழியா போல, மெயின் வாசலியா போயிருக்காங்க. போகும்போது அந்த கீழே மட்டும் கீழே வந்தது. இந்த கீழத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது கீழத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, இங்கே நிர்வாக மட்டும் தான் தெரியும். இந்த நகையோட வேல்யூங்கிறது மக்களுக்கு அப்பதான் தெரியும். அந்த ஒரு கீடம் வந்து விழுந்தது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு கீடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1354 வைரக்கற்கள் இருந்திருக்கு. 56 மரகத கற்களும் அதில் பதிச்சிருக்கு அந்த ஒரு கீடத்துல மட்டும். மொத்தம் 8 விலையுயர்ந்த நகை மட்டும் திட்டிருக்காங்க. கரெக்டா 4 நிமிஷத்துல கரெக்டா 8 விலையுயர்ந்த நகை மட்டும் திட்டிருக்காங்க. மொத்தம் அப்படியே இருக்கு. அவன் டைமிங் பண்ணி கணக்கு பண்ணி எவ்வளவு முடியுமோ அது இவ்வளவு டைமிங், இந்த டைமுக்குள்ள நம்ம திட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பக்காவா இந்த 4 நிமிஷத்துல கரெக்டா 8 நகை மட்டும் எடுத்திருக்காங்க. ராணி அமாலியா மற்றும் ராணி ஹார்டன்சிக் இவங்களுக்கு சொந்தமான நகைகள் வந்து இது காதணியா இருக்கட்டும், கீடமா இருக்கட்டும், நெக்லஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட வைரக்கற்கள், மரகத கற்கள், நீலக்கல் அப்படின்னு சொல்லி விலை மதிக்க முடியாத ஒரு கற்களால் பதிக்கப்பட்ட நெக்லஸ், கீடம், அப்புறம் தோடு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த நகையெல்லாம் கிட்டத்தட்ட 175 வருஷம் முன்னாடி பழைய நகைகள், இதெல்லாம் ரொம்ப விலையுயர்ந்த நகைகள் இதெல்லாம். இதை வந்து கரெக்டாக அந்த நகை எடுத்து வெளியே வரும்போது எத்தனை நிமிஷத்துல நம்ம உள்ளே போகணும், எத்தனை நிமிஷத்துல வேலையை முடிக்கணும், எத்தனை நிமிஷத்துல முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. 4 நிமிஷத்துல உள்ள இருக்கணும், 4 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நகை எடுத்துடணும், அதான் அவங்க கணக்கு. கரெக்டாக இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பாங்க போல எப்படி கொள்ளடிக்கிறது அப்படின்னு, இல்லை கோர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க போல. கரெக்டாக கணக்கு பண்ணி ஸ்கெட்ச் போட்டு 4 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ முடியுமோ முடிச்சு 4 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 4 நிமிஷத்துக்கு மேலே எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது நெக்லஸ் ஒன்று கீழே, இது கிரீடம் ஒன்று கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் மாட்டது அவங்க. அதுக்கப்புறம் நகை கொல்ல போனதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடறாங்க. அந்த லூ அருங்காட்சியகத்தை மூடி வச்சுட்டு சிசிடிவி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி செக் பண்ணும்போது தெரியுது அந்த சைன் நதிக்கரையில் இருந்தால் மேலே இதில் ஏணி வச்சு மேலே ஏறி உள்ள ஆளுகளை மிரட்டி சவுண்டே இல்லாமல் கண்ணாடியை கட் பண்ணி தான் உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படி தெரியுது. அப்புறம் வந்து வெளில வரும்போது 4 பேர் பைக்கில் போனது, இந்த கீடம் விழுந்தது ரெக்கார்டாக தெரியுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர வாய்ப்பு இல்லை, முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. 2வது பாரிஸ்ல இதான் பெரிய கொள்ளை அப்படின்னு சொல்லப்படுது. 1911ஆம் ஆண்டுல மோனாலிசாவோட புகைப்படம் ஒன்று காணாம போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் புகைப்படத்தை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டாந்து அந்த இடத்துல வச்சாங்க. அந்த மாதிரி பழைய காலத்து ராஜாக்கள், ராணிகள் வாழ்ந்த அடையாளத்துக்கான நகைகள், போட்டோக்கள் இதெல்லாமே அங்கே அருங்காட்சியகத்தில் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த கொள்ளை சம்பவம் பாரிஸ்லேயே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வயலான விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.